மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வருடம் வந்து இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது பண ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பொருளாதார உயர்வு, பொருளாதார பண ரீதியான ஒரு அந்தஸ்து, ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன், இதெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா பணம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது கூடவே வந்து தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களும் வரும். இப்போ பணம் ஒன்று வந்துருச்சு, ஒரு பணத்தால் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத சவகாசங்கள், பழக்க வழக்கங்கள்லாம் இதெல்லாம் வரும். அதுவும் கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆண்டா இது இருக்க போகுது. ஸோ அப்போ அவங்க முன்னாடியே வந்து அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக முடிவு பண்ணி வந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். கட்டாயமாக அதை செய்யணும்னு இருக்குது. மற்றபடி பணத்துக்கு எந்த குறையும் இருக்க போகிறதில்ல, பொருளாதாரம் சார்ந்து எதுவும் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் கிடைச்சிடுமானா கிடைக்காது. அவங்கவுங்க செய்கிற வேலையில் அவங்களுடைய முழு உழைப்பை போடும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் இந்த வருடம் கிடைக்கும். நான் அப்படியெல்லாம் போட்டேன், அதெல்லாம் பலனே எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வருடம் அந்த பலன் நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஸோ ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்து, செல்வாக்கு அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் சைடு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வரணும். அடிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது, கெட்ட சவகாசங்கள் இருக்குனாலும் அதை அப்ரூவ்டாக அப்படியே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அப்படி வந்துட்டாலும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன் அவங்களோட வேலையிலையோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையோ நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த வருடம் அப்போ அவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான வருடமாக இருக்க போகுது. அட் த சேம் டைம் கெட்ட சவகாசங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து களை எடுக்கிற வருடமாக இவங்க அமைச்சிக்கலாம். இவங்க அதை வந்து இன்வால்வ் தான் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்கு வந்து இப்போ வந்து 7 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 நட்சத்திரங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நான் கேட்க தான் போகிறேன். குறிப்பாக அஸ்வினியில் 7.5 சனி வந்து ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதுதான் அந்த நெகட்டிவ் அடிக்ஷன், நெகட்டிவான பீப்புள்ஸ், கெட்ட சவகாசங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதாவது சில பேருக்கு அந்த 7.5 சனி பயிற்சி நடக்கும்போது கெட்டது தான் நடக்கும், நல்லது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது, பய உணர்வு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் நடக்க போகுது. ஆனால் அந்த கெட்டதும் உங்களுக்கு அப்பப்போ வந்து அப்படி தலை தூக்கிட்டு போவோம். ஸோ இவங்க அதை பொருட்படுத்தாமல் இருந்தாங்கன்னா ஜெயிச்சிடலாம். குறிப்பாக வந்து அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வந்து இந்த வருஷம் என்னெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக வந்து இருக்க போகுது மேம்? ஸோ இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயமே வந்து உணர்வு ரீதியாக அந்த லவ் அண்ட் கேர், அன்பே சிவம், லவ் அண்ட் கேர் இதை பண்ணாங்கன்னா அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்களுக்கு யாராவது தப்பு செய்யணும்னு நினச்சா கூட, துரோகம் பண்ணணும்னு நினச்சா கூட இவங்க காட்டுற அந்த அன்பால் ஸோ அதை வந்து அவங்க டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ இவங்க அதே மாதிரி தேடி போய் நிறைய இடத்துக்கு, நிறைய பேருக்கு அன்பால் சில உதவிகள், காரியங்களை செஞ்சு கொடுத்தா அது கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஒரு சூழலையும் அந்த ஒரு புண்ணியமானது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும்.